Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ரிங் முறுக்கு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரிங் முறுக்கு செய்யறதுக்கு இங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்துர்க்கேங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா ஓமம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் முறுக்கு, அதுக்காக தான். கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க, தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சிருச்சு. மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா ஆறட்டும். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்கலாம். எவ்வளோ நைஸாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக உருட்டினதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக பிச்சுட்டு இந்த மாதிரி ரிங் ஷேப்க்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம மீதம் உள்ள எல்லா மாவுமே வந்துட்டு ரிங் ஷேப்க்கு நம்ம வந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா மாவுமே வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி. இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் எண்ணெய் வந்துட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த ரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக சேர்த்தா நல்லா வேகாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கலர்லாம் நல்லா மாறிடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு. எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நான் வந்துட்டு எல்லா முறுக்கையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.